உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியிருப்பதாகவும் முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். நேபாளம் மற்றும் வேறு எங்கெங்கெல்லாம் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அண்டை நாடான நேபாளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நேபாளத்தில் லோபூச்சே என்னும் பகுதியில் வட கிழக்கில் 93 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கின்றது. இது தவிர சீனாவின் பல இடங்களிலும் பரவலாக நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் ரிக்டர் அளவுகோலில் 6 என்கிற அளவில் அது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது இந்தியாவினுடைய சில பகுதிகளிலும் கூட உணரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேபாள் நாட்டோடு எல்லையை நேரடியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மேற்கு வங்கம், அதே போல பீகார் உள்ளிட்ட சில இடங்களிலும், சிக்கிம் உள்ளிட்ட இடங்களிலும், குறிப்பாக தலைநகர் டெல்லியின் சில இடங்களிலும் லேசான அதனுடைய தாக்கம் என்பது உணரப்பட்டிருக்கின்றது. 7 என்று சொல்கின்ற போது அது மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் என்றுதான் கூறப்படுகின்றது. இருப்பினும் இங்கு என்ன சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பாதிப்புகள் என்ன, கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. நேரம் ஆக தான் அது குறித்த தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.